நீங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை உங்கள் சேனலாக மாற்றல அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் வீடியோக்கள் உங்களை தேடி உடனுக்குடன் வரும். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஜோதிடத்தில் மிக பெரிய கேள்வியாக இருக்கக்கூடியது தோஷங்கள், அதிலும் குறிப்பாக நாகதோஷம். இந்த தோஷம் ஏற்பட காரணங்கள் என்ன, இந்த தோஷங்களால் ஏற்படும் பிரச்சனைகள் என்ன, இதற்கு தீர்வு என்ன என்பதை பார்ப்போம். இந்த தோஷம் உள்ள ஆண் ஜாதகத்தை முதலில் பார்ப்போம். இவர்களுக்கு நிலையான தொழில் அமையாது, திருமண தடை ஏற்படும், திருமணம் நீண்ட நாட்களுக்கு பிறகுதான் நடைபெறும். இப்பொழுது பெண் ஜாதகத்தை பார்ப்போம். இவர்களுக்கு மனக்குழப்பங்களும் மன கஷ்டங்களும் உண்டாகும், திருமண தடையும் ஏற்படும். இந்த தோஷங்களால் ஏற்படும் பிரச்சனைகள் என்ன என்பதை பார்ப்போம். இந்த தோஷத்தின் மூலம் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். பெண்களுக்கு நிம்மதியில்லா வாழ்க்கையாக அமையும், வீண் பழிகளை சுமக்க வேண்டியது இருக்கும், தவறுகள் செய்யாமலே அதுக்கு தண்டனைகள் அனுபவிக்க நேரிடும், பெற்றவர்களிடம் கருத்து வேறுபாடு உண்டாகும், வீட்டிற்குள் நுழைந்ததுமே கஷ்டங்கள் தேடி வரும். இவர்களின் எதிர்கால வாழ்க்கையை நினைத்து பயம் கொள்வார்கள். இந்த தோஷம் ஏற்பட காரணம் என்ன என்பதை பார்ப்போம். போன ஜென்மத்தில் செய்த பாவத்தின் தொடர்ச்சி தான் இந்த தோஷம். இந்த தோஷத்தின் மூலம் நீங்கள் கஷ்டங்களை அனுபவிக்க நேரிடும் என்பதே விதியாகும். ஒரு ஆணிற்கும் பெண்ணிற்கும் மிக முக்கியமான ஒன்று திருமணம். அந்த திருமண வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றும் இந்த தோஷம், இதற்கு தீர்வுகள் என்ன என்பதை பார்ப்போம். இது ஒரு கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கால சர்ப்ப தோஷ பரிகாரம் பண்ணிக்கிறணும். இதை பரிகாரம் பண்ணி நிவர்த்தி செஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த நாகதோஷத்திலிருந்து நம்ம விடுபடலாம். திருமண வாழ்க்கை எளிதாக அமையும், குழந்தை பாக்கியமும் கிடைக்கும், இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும். இந்த பரிகாரங்களை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.